இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் வீட்டிலையே பன்னீர் எப்படி செய்யலான்றதை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இதுக்கு தேவையான பொருள்கள் நான் பால், லெமன் இது மட்டும்தான் இதுக்கு தேவையான பொருள்கள்னு. பால் நீங்கள் பசும்பால் கிடச்சா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுருங்க. ஒரு பேனில் பால் பிரித்து ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றாமல் வெறும் பால் மட்டும் இருக்கட்டும். பால் மட்டும் ஊற்றுங்க, தண்ணி ஊற்றாதீங்க. இது நீல கலர் பாக்கெட் இருக்குது பாருங்கள், அதுவும் போடலாம். இல்லை ப்ரௌன் கலரில் கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுக்கு அந்த பாக்கெட் இருந்தால் கூட உங்களுக்கு பன்னீர் செய்யும்போது நிறையவே வரும் பன்னீர். நான் வீடியோவில் செய்யணுன்றதுக்காக இந்த பாக்கெட் எடுத்துருக்கேன் பாருங்கள். லெமன் ஒரு பாதி லெமன் நீங்கள் கட் பண்ணி அந்த பாலில் நீங்கள் சேர்த்துங்க. இது ஒரு சிலவங்க தயிர் கூட சேர்த்துப்பாங்க. ஆனால் நான் எப்பயுமே லெமன் தான் நான் சேர்த்துப்பேன். எனக்கு நைட்டு வேணும் பன்னீரை செய்கிறதுக்கு, குருமா எதாவது வைக்கணும் அப்படின்னா நான் காலையிலே இது நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன். லெமன் ஒரு பாதி லெமன் பால் ரொம்ப கொதி வரணும்னு இல்லைங்க. பால் ஊற்றி ஒரு 2 செகண்ட் ஆன உடனே கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த லெமன் நீங்கள் அதில் பிழியலாம். ரொம்ப அப்படியே தலைன்னு கொதித்து வரணும், நம்ம பால் குடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கொதித்து வரணும் அப்படின்லாம் கிடையாது. லைட்டாகவே அந்த பால் ஊற்றி ஒரு 2 செகண்டில் நீங்கள் அதை பிழிஞ்சு விடும்போது அந்த பால் அப்படியே திரியாக அப்படியே கட்டியாக வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பாதி பிழிஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த கட்டி வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் இன்னொரு பாதி பழம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பழம் இதுக்கு நான் ஃபுல்லாகவே போட்டுக்கிட்டேன். பாருங்கள், அப்படியே அப்படி திரிஞ்சு போன மாதிரி பால் அப்படியே கட்டியாக இருக்குது பாருங்கள். அது இன்னும் கொஞ்சம் அந்த கட்டி வர ஸ்டேஜுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும். இதுதான் அந்த ஸ்டேஜ் பாருங்கள். நம்ம கரண்டியை போட்டு நல்லா கடன்னு பால் நம்ம எப்பவுமே கலக்கிற மாதிரிலாம் கலக்கக்கூடாது. அது நமக்கு உடஞ்சி போயிடும். அதனால் பொறுமையாகவே கரண்டி போட்டு கலக்குங்க. கொஞ்சம் நல்லா அந்த பால் ஃபுல்லாக எல்லா பாலும் நல்லா திரிஞ்சு வந்த பிறகு ஒரு துணி, இந்த துணி நாங்கள் எப்பவுமே கிச்சனுக்காக நாங்கள் தனியாகவே வச்சுருப்போம். அந்த ஒரு கர்ஷிப் வாங்கி அதில் ஒரு வடிகட்டி வச்சு அதை ஃபுல்லாக வடிகட்டிங்க. இந்த தண்ணி நம்ம வேறு எதுக்காக ரெசிபி செய்கிறது கூட நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஃபேஸ் பேக் போடுறோம் இல்லைங்களா, அதுக்கு கூட யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. நீங்கள் வேறு எதாவது சமையல் ரெசிபி கூட நீங்கள் அந்த தண்ணி யூஸ் பண்ணலாம். ஃபுல்லாகவே நல்லா வடிகட்டிங்க. நல்லா வடிகட்டிட்டு பாருங்கள். அந்த ஒரு 1/2 லிட்டர் பாக்கெட் தான் நான் பால் காய்ச்சி போட்டேன். அதுலேயும் எனக்கு இவ்வளோ பன்னீர் வந்திருக்கு பாருங்கள். நல்லா தண்ணி நார்மல் வாட்டர் இருக்குது இல்லைங்களா, அந்த நார்மல் வாட்டர் ஊற்றி நல்லா அந்த பன்னீரை கழுவிங்க. ஏன் கழுவுறோம்னா, நம்ம அந்த லெமன் பிழிகிறோம் இல்லைங்களா, அந்த ஸ்மெல் நமக்கு போகணும் அப்படின்றதுக்காக நம்ம நல்லாவே தண்ணி ஊற்றி அதை அலசிக்கிறோம். அலசிட்டு அந்த கர்ஷிப்பில் நல்லா டைட்டாக நல்லா அந்த தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, அந்த தண்ணி எல்லாமே வடிஞ்சு வந்துடுற மாதிரி நல்லாவே டைட்டாக கட்டி நல்லா பிழிஞ்சிருங்க. அது நீங்கள் காட்டன் துணி, நம்ம இட்லிலாம் ஊற்றுறோம் இல்லையா, அந்த மாதிரி துணி இருந்தால் கூட நல்லாயிருக்குங்க. போட்டு அந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டிட்டு, ஒரு சிலவங்க ஊசிலெல்லாம் குத்துவாங்க அந்த தண்ணி வெளியே வர்றதுக்கு. ஆனால் நான் அந்த மாதிரி எதுவும் குத்தலை. ஏன்னா துணி காட்டன் நார்மல் துணி தானே, கர்ஷிப் தானே, அதனால் அதில் எல்லாம் தண்ணி வெளியில் வந்துடுன்றதுக்காக நான் எதுவும் அந்த ஊசியெல்லாம் எதுவும் போய் போட்டு குத்தலை. போட்டு நல்லா டைட்டாக கட்டிட்டு, அது நமக்கு என்ன ஷேப் வேணுமோ, எங்களுக்கு வட்டமான ஷேப் வேணுன்றதுக்காக நான் ரவுண்டு ஷேப்பாக கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க. ப்ரெஸ் பண்ணி அதுக்கு வெயிட் கொடுங்க. ஒரு சிலவங்க பாக்ஸில் கூட போட்டு வைக்கலாம். ஆனால் நமக்கு அதில் இருக்க இன்னும் கொஞ்சம் தண்ணி, எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் நமக்கு வடிஞ்சு கீழே வந்துடணும் அப்படின்றதுக்காக மேலே நான் இஞ்சி பூண்டுலாம் நசுக்கிறோம் இல்லைங்களா, அந்த கல் வச்சு வச்சுருக்கேன். 3 மணி நேரத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக பன்னீர் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.